மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யாரு, அவங்க எப்போ வருவாங்க, அவங்களுடைய விளக்கம் வேணும் கேட்குறாங்கன்னா. மஹதி அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. மஹதி அப்படிங்கிறவங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டால், கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் இந்த உலகத்தில் வரக்கூடிய ஒரு ஆட்சியாளர். அவர் நபி அல்ல, இறைவனின் தூதர் அல்ல, இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாளர். பெரிய அதிகாரம் நிறைந்த அதிகபட்சமான மக்களுக்கு தலைவராக இருந்து வழிநடத்துகிற ஒரு ஆற்றல் பொருந்திய ஒரு பெரிய ஆட்சியாளராக அவர் இருப்பார். இவர் எப்போ இருப்பார்? கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் இருப்பார். இவர் யாருடைய வாரிசில் வருவார்னு கேட்டால், நபிகளாருடைய பரம்பரையை சார்ந்தவர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாரிசுகளில் ஒருத்தராகத்தான் இந்த மஹதிங்கிறவர் வருவார். இந்த குராசான் என்று சொல்லப்படுகிற ஆப்கானிஸ்தான் அந்த நிலப்பரப்பை ஒட்டி தான் அவர் பிறப்பார். அங்கே தான் அவர் பிறந்து வருவார். இது ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிற முன்னறிவிப்பு. இவர் ஒரு ஆட்சியாளராக இருக்கும் பொழுது அப்போ தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி தஜ்ஜாலை கொள்வது, யஜூஜ் மஜூஜ் அழிக்கப்படுவது, யூதர்களுக்கு எதிராக யுத்தம் நடைபெறுவது, அதெல்லாம் ஈசா நபியினுடைய வருகையின் போது நடைபெறும். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிரியாவில் இருக்கிற டமாஸ்கஸில் இருக்கிற வெள்ளை மினாரா, ஒரு பெரிய பள்ளிவாசல், வெள்ளை மினாரா கொண்டிருக்கிற ஒரு பள்ளிவாசலின் மீது தான் வானத்திலிருந்து இறங்குவாங்க. ரெண்டு பக்கமும் வானவர்கள் வருகிற பொழுது அந்த இரண்டு ரெக்கைகளின் மீது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கை வைத்தவர்களாக, தலை குனிந்தவர்களாக, பணிவோடு அப்படியே வானத்திலிருந்து கீழே இறங்கி அந்த வெள்ளை மினாராவின் மீது இறங்கி அங்கிருந்து அந்த கீழே இறங்கி அந்த பள்ளிவாசலுக்குள்ளே உள்ளே வந்த உடனே தொழுகைக்கான நேரம் தயாராக இருக்கும். தொழுவதற்கு மக்கள் ஆயத்தமாகி நிற்பாங்க. தொழுகைக்கு யார் இப்போ இமாமா இருப்பார் அப்படின்னு கேட்டால், மஹதி அலைஹிஸ்ஸலாம் தான் தலைவராகவும் இமாமாகவும் இருப்பார்கள். இமாமாக இருக்கிற மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்ததை பார்த்த உடனே நீங்கள் போய் தொழுகை நடத்துங்க அப்படின்னு அவருக்கு சொல்லுவாங்க. அப்போ ஈசா நபி சொல்லுவாங்க, இல்லை இல்லை நீங்களே தொழுகை நடத்துங்க. ஏன்னா ஈசா நபி நபியாக வரமாட்டாங்க. அவங்க ஏற்கனவே நபியாக, இறைவனின் தூதராக வந்தது, அவருடைய நபித்துவ காலம் முடிஞ்சிருச்சு. மீண்டும் வருகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக வருவாங்களே தவிர இறைவனின் தூதராக நபியாக அவங்க அடுத்த வருகையின் பொழுது இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்களே தொழுவைங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் தொழுகை நடத்துவாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஈசா நபி தொழுவாங்க. தொழுகை முடிந்ததற்கு பிறகு இந்த போர்க்களத்துக்கு, தஜ்ஜாலை அழித்தல், யூதர்களுக்கு எதிராக போரிடுதல்ங்கிற அந்த போர்க்களத்துக்காக வேண்டி ஈசா நபி புறப்பட்டு வெளியில் போய் சண்டைக்கு போயிடுவாங்க என்று ஒரு செய்தி முன்னறிவிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க. எதிர்காலத்தில் கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் அப்படி ஒருத்தர் வருவார் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை எதிர்பார்த்து நிறைய பேர் பேசிக்கிட்டும் வச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. கண்டிப்பாக கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் ஒரு நீதமான ஆட்சியை வழங்குகிற ஒரு நல்ல தலைவராக அவர் இருப்பார். இது மஹதி சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள்.